இவனை கர்த்தர் கைவிட்டார், இவனுக்கு இனி எதுவுமே நடக்காது அப்படின்னு சுற்றி இருக்கிற அத்தனை பேர். அப்போ ஒரு சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜாவா இருந்தார். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலருக்கு எந்த கஷ்டமுமே இல்லை, ஒரு சிலர் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு, அவங்களுக்கு நல்ல வசதி இருக்குது, அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, அதனால அவர்களுக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, எத்தனையோ பேர் தாவீதற்கு ஏற்றவர்கள். தாவீது அந்த இடத்திலே ராஜாவா இருக்கிறார். தாவீதற்கு நிறைய பேர் பயந்து வாழ்கிறார்கள். தாவீதுனுடைய கையிலே பெரிய பவர் இருக்கிறது. ஆனா ஒரு சில கூட்டம் அவனுக்கு எதிராகவே நின்றார்கள். நமக்கு விரோதமாக தான் இருக்கும், நமக்கு அப்படி பேசத்தான் செய்வாங்க. அது எங்க போனாலும் சரி, எவ்வளவு நல்ல இடத்துல போனா கூட அந்த மாதிரி சம்பவங்கள் வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காலம் நம்ம செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவர்களை பழி வாங்கவோ இல்லை இந்த சத்துருவை முற்றிலும் நான் சங்கரிச்சிருவேன், அவர்களை முற்றிலும் துரத்திட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன், இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் வராது, அதனால இவனை பிடுங்கிறதற்காக நான் முயற்சி எடுப்பேன். அதே போல வேலையிலே ஒரு நாளும் எழும்பாதபடி சத்துருவை நீங்கள் அதன் பாட்டுக்கு விட்டீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் சத்துரு ஓங்கி வளர்வதற்கு அனுமதிக்க மாட்டார். அவர்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சங்கீதக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஐயோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, படுக்கையிலே கிடக்கிற அவன் இனி எழும்ப மாட்டான், அவனுடைய கதை அவ்வளவுதான், அவன் முடிஞ்சிட்டான், அவன் இனி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே என்ன பார்த்து சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன். உங்க அம்மா உங்களை பார்த்து ஒருவேளை அவனுடைய கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற சில சொந்தக்காரர்கள் உங்களை பார்த்து இனி அவன் பிழைக்கிறது கஷ்டம்னு ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்று இந்த ஆராதனையிலே உங்களுடைய என்னுடைய கரத்தையும் பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் தலையை உயர்த்துவேன், நான் உன் தலையை உயர்த்துவேன். நம்புறவங்க கரங்களை தட்டி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் வரலாம், ஆனாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஆனாலும் என் தலையை உயர்த்துகிற தேவன். சொல்லுங்க, ஒரு 3 விசை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர்.